கடகம்ங்கிறது ஒரு அருமையான வீடு. என்ன காரணம் சார் அப்படின்னு கேட்டால், குரு அங்கே தான் உச்சமாகிறார். 2வது சந்திரனுடைய வீடு. அந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தாலே பொதுவாகவே அவங்க அழகானவங்க தான். ஏன்னா குரு உச்சமாகிறவங்க. அந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கார். கடகராசிக்காரங்களை பார்த்து, கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழியை பரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தான் வீடு வீடு வாங்க முடியும். அப்போது இவங்களுக்கு இயற்கையாகவே கடகராசி என்றால் சந்திரன் ஆட்சி. அதற்கு 12ஆம் இடம் குரு. பிள்ளை நல்லபடியாக பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் கடகராசிக்காரங்கள்ட்ட பூரா கேட்டு பாருங்கள், இந்த வருஷம் பூரா பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த வாயில் அந்த வார்த்தையை வர வைக்கும். வெளிநாட்டுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன், பிள்ளையை படிக்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். சுப செலவுகள்னு பேர், இதுக்கு பேர் சுப சோபனங்கள்னு பேர். ஒரு 10 பவுன் நகை எடுத்து வச்சிடலாம். அவரவர்கள் தகுதிக்கேற்ற மாதிரி சுப செலவுகள் அது வரும். என்னால் செலவே செய்ய முடியாது சார், நான் சுப செலவே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு நீ கையை கட்டி இருந்தாலும் ஒருத்தன் கூட்டு போய், இந்த இடம் ஒன்று வாங்கிட்டேன், நீ ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாங்க, இந்த இடத்த நீ வச்சுக்கோ, அந்த பணத்தை நான் அப்புறம் தர்றேன், ஏதாவது ஒரு வகையில் உன்னை சுப செலவில் மாட்டி விட்டுரும். அதுதான் இந்த 12ஆம் இடத்து குரு. அதே மாதிரி கடகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 12ஆம் இடத்து குரு பணத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துரும். பேங்க்கில் சில பேர் யாரையும் நம்ப முடியாதுங்க, பேசாமல் கொண்டு போய் பேங்க்கில் போட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வட்டி வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேங்க அப்படின்னா, சேமிப்பு 12ஆம் இடம். அதில் விரய சேமிப்பு, சேவிங்ஸ் அண்டு சேஃப்டி, இதை குறிக்கிறது 12ஆம் இடம். அதனால் பொருள்கள் பத்திரமாக பார்த்துக்கணும், சேவிங்ஸ் உண்டு, சுப செலவுகள் மிக சிறப்பாக இருக்கும்.